இல்லம்மா கென் கேட்டானா அதனால நான் கொஞ்சம் இருந்து உள்ள தேவதர்ஷி மேடம் நான் உள்ள நுழையும் போது சாரி நான் என்னோட என்ட்ரி உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்பீச்சை அப்பாலஜைஸ் அண்ட் உங்களோட ஸ்பீச் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சுராஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஐ லவ் யுவர் ஒன் லைனர்ஸ் அண்ட் யுவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நான் என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க எனக்கு அப்படி தான் இருக்குது அண்ட் தேவதர்ஷி மேடம் தேங்க்யூ ஸோ மச் நலி மேடம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இந்த படம் ஒரு பட்ஜெட்ல எடுத்த படம் அப்படின்னு தெரியாம இவ்வளோ கிராண்டா தெரியுதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனரும் விக்கி ரைட் விக்கி அண்ட் காவ்யா ஸ்ரீராம் ஒரு லுக் அண்ட் ஃபீல்லையே வந்து ஒரு படத்தை வந்து கிராண்டா காட்ட முடியும் அப்படின்னு படம் பார்க்கும்போது நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க இல்லைன்னு சொல்ல பட் அதை தாண்டி இன்னும் பெருசாக ரெண்டு பேரும் உட்காருங்க ப்ளீஸ் ரெண்டு பேருமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் கென் வந்து அசுரன் ஃபோட்டோ ஷூட் அப்போ தான் முதல் முறையாக பார்த்தேன் நான் அப்போது பார்த்த உடனே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை நான் வெற்றியை கேர்வன் கூப்பிட்டு வெற்றி இந்த பையன் வேணாம் வேறு யாராவது பாருங்க ரொம்ப என்ன உருண்டையாக இருக்கான் இவனை எப்படி நானே அப்போ இன்னும் சின்ன பையனாக நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு 50+ 55+ ஏஜ் நம்ம அந்த படத்தில் நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்போ பையன் இன்னும் சின்ன பையனாக இருக்கணும் அப்போ தான் கன்வின்சிங்காக இருக்கும் இவன் பெருசாக இருக்கான் வெற்றி பாருங்க வேண்டான்ட்டேன் அப்புறம் வெற்றி சொன்னார் இல்லை தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க அவனை இழைச்சி வர வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு சரி சார் ஓகே எனக்கு சுத்தமாக கன்வின்ஸ் ஆகலை அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கவே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக டே 1 ஷூட் அப்போ தான் பார்த்தேன் அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அவன் நடித்தோடனே நான் வெற்றிகிட்ட டக்குன்னு போய் சொன்னேன் வெற்றி இவன்கிட்ட என்னவோ இருக்குது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறான் அவன் ஒரு புது பையன் சின்ன பையன் இவ்வளோ பேர் நடுவில் நடிக்கிறான் அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒன்றுமே இல்லை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறான் வெற்றி நல்ல சாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன் ஸோ கென்னை கண்டுபிடிச்ச பெருமை முழுக்க வெற்றிமாறனுக்கு தான் கென்னு மேலே நம்பிக்கை வச்சதும் வெற்றிமாறனுக்கு தான் நான் சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை